உயிர் தமிழுக்கு படம் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது வந்து அந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்றது தான் கரெக்ட் இல்லையா? அப்படி இல்லை ப்ரோ. இப்போ நம்ம 16 வருஷம் கழிச்சு ஆடு ஜீவித்தம்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஸ்லோவா இருந்தாலுமே ஒரு நல்ல கதைக்கா பேசியிருக்கு, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னும் போது நம்ம அந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்றோம் இல்லையா? 5 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாருன்றதே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் தான். அப்படி இருக்கும்போது இந்த படமும் நல்ல படம்னு சொல்ல, ரொம்ப உப்மா படம்னு நம்ம சொல்ற அளவுக்கு இந்த படம் இல்ல ப்ரோ. நல்லா தான் வந்திருக்கு. என்ன சொல்ல வராங்க உயிர் தமிழுக்கு ப்ரோ? அதான் ப்ரோ, படத்துல அதுதான் பயங்கரமான ட்விஸ்ட். படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் நாற்காலின்னு வச்சிருந்தாங்க, அப்புறம் உயிர் தமிழுக்குன்னு மாத்தினாங்க. அது வந்து நீங்க படம் பாருங்க, இது வந்து பயங்கர கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன கனெக்ஷன்னா, இவர் வந்து உயிர் தமிழுக்குன்னு உடனே தமிழை பத்தி பயங்கரமா போராடி தமிழுக்காக உயிரை கொடுப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. ஹீரோயின் பேர் தமிழ், உயிரை கொடுத்து காதலிக்கிறதுனால உயிர் தமிழுக்கு, அவ்வளவுதான் ப்ரோ. வந்து ஜெனரலா பொலிட்டிக்கல் சொல்லிருக்காங்க. சோ இப்ப பாலிடிக்ஸ் எதுவும் விளையாச்சிருக்காங்களா இல்ல காட்டியிருக்காங்க? இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலி நம்ம முந்தைய அரசியல் பார்த்திருப்போம் இல்லையா? ஆக்சுவலி ஜெயலலிதா சாவரவர்களும் ஒரு அரசியல் மேம் சாவரவர்களும் ஒரு அரசியல் இருந்திருக்கும். அந்த அரசியலை எடுத்துக்கிட்டு அங்க கருவுல என்ன விளையாட முடியுமோ அங்க விளையாடி இருக்காங்க, அவ்வளவுதான். அவரு தான் ப்ரோ. நம்ம ஆரம்ப கட்ட ஜெயிலாம் பார்த்திருப்போம் இல்லையா? மாசமா 6 மாசமான அந்த மாதிரியான தோலை ஆட்டாம பேசவே மாட்டுறாரு. ஜெய் மாதிரியே மேனரிசம் இருக்கா இல்ல நம்மளுக்கு அப்படி கன்வே ஆகுதா அப்படின்றது தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாமோன்றது ப்ரோ. அது வேண்டாம் ப்ரோ, நான் அதுதான் சொன்னேன். அவரு ஜெயிலுக்குள்ள போய் 4 பேர் வாயை கிழிச்சா கழுத்தார்த்தா நம்ம ஏத்துக்கிறோம். பட் இதுல ரொமான்ஸ் பண்ணா நம்மளால ஏத்துக்க முடியல. அது ஏனும் தெரியல. ஒருவேளை நம்ம அப்படி பார்த்ததுனாலயா தெரியல. சரியா நடிக்கலையா? இல்ல, அவரு நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு வேலை வாங்குறாரோ அந்த அளவுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இவரும் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். சரி, ஓகே ப்ரோ. அது இப்ப ஆரம்ப கட்டத்துல நம்ம கேட்டது மாதிரிதான் இருக்கு, புதுசா அதுவும் இல்ல ப்ரோ. நம்ம கேட்டது மாதிரி தான் இருக்கு, புதுசா அதுவும். நிறைய காமெடி நிறைய பேர் இருக்காங்க. 6 பேர் கொண்ட குழு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த அண்ணாச்சி சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, காமெடின்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அங்கங்க சிரிக்கிறாங்க, அரசியல் புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அரசியல் புரியல. அரசியல் படம் போது ஹீரோயினுக்கு வந்து ஒர்க் கம்மியா இருக்கும். இதுல எப்படி இருக்கு? இதுலயும் அவங்களுக்கு ஒர்க் கம்மியா தான் ப்ரோ இருக்கு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே பேக் ஷாட் தான். ஹீரோயின் அடிக்கலனாலும் வேற ஏதாவது டூப்பை கூட்டு வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லாமே பேக் ஷாட் தான். நீங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள கூகுள்ல போட்டு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கதான் ஹீரோயின். அந்த அளவுக்கு பேக் ஷாட் தான் இருக்கு. வழக்கமா சாங் கூட வரல, நான் அததான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? வழக்கமா சாங் கூட வரல. இன்னும் பெருசா பண்ணிருக்கலாம், ஹீரோயினை வச்சு நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க பயங்கரமான பர்ஃபார்மர். 555 நம்ம பார்த்திருப்போம். பட் அதுல கொஞ்சம் கூட இவங்க தீனி போடலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த முத்தன கத்திரிக்காய் படம் ஒருத்தவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த ஆடியன்ஸ் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாம எப்படியும் அந்த படத்தை பண்ண மாட்டாங்க. அதுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை, 4 காமெடி. செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்க சென்சார் நிறைய கட் பண்ணிட்டாங்க, அதனால கட் பண்ணி ஒட்டினா மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுன்னா படம் ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு அதான் நான் சொல்றேன், கஷ்டப்பட்டிருக்காங்கன்னும் போது 10க்கு 7 மார்க் கொடுத்து ஆடியன்ஸ் உள்ள இருக்க தான் பார்க்கணுமே தாண்டி அது நல்லா இல்லைன்னு சொல்லி வெளில போக வேண்டாம். ஓகே தான். அதான் ப்ரோ, ஒரு 120 ரூபாய் கம்மி டிக்கெட் கம்மி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒர்த்து. அதை தாண்டி 200 ரூபா பண்ணாங்கன்னா வேண்டாம், ஓடிடிலே வரும், வெயிட் பண்ணுங்க. உயிர் தமிழுக்கு படம் வந்து ரொம்ப மொக்கையான ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு மாதிரி படம் ஸ்டார்ட் 2 மணி நேரம் படம், 2 மணி நேரம் போனது தெரியல. ஆனா லேக் அங்கங்க நிறைய இருந்துச்சு. அந்த லேக் எல்லாமே லேக்னு சொல்ற அளவுக்கு லேக் இல்ல லேக்னு சொல்ற அளவுக்கு இல்ல. லைக் என்ன சொல்றது, ஒரு விஷயம் தெரிஞ்சா என்ன இவ்வளவு நேரம் இழுக்கிறாங்களே முடிச்சுக்கலாமே அப்படின்னு தோன்ற மாதிரிலாம் இல்ல. லேக் இருக்குன்னு தெரியுது, ஆனா அது லேக் மாதிரி தெரியல. அமீர் சாரோட நடிப்பு லைக் என்ன சொல்றது, ராஜன் அந்த ஒரு கேரக்டர்ல பார்த்துட்டு இந்த படத்துல வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொமான்ஸ் பண்றதோ இல்ல வந்து கலாய்க்கேஷன் அக்செப்ட் பண்ண. பட் வந்து அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமா கோவமா பேச சென்டிமெண்டலா சில விஷயங்கள்ல பண்ணிருப்பாரு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் வந்து அவர் அந்த ரொமான்டிக்கான போர்ஷன், அவர் டான்ஸ் ஆடுறது, ஹீரோனுக்கு ரொமான்ஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஆப்வியஸ்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து இந்த வாரம் சப்போஸ் 3 படம் ரிலீஸ் ஆகுது, மற்ற 2 படங்கள் ஓடலைன்னா இந்த படத்தை கண்டிப்பா வந்து தியேட்டர்ல இருந்து பார்க்கலாம். படத்துல வந்து அமீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் எப்படி படத்தோட ஒத்து போதா இல்ல இல்ல. தனித்தனியா பிரிச்சு ஓட்டினா கதையோட அது ஒத்து போகுது, அமீரோட அது ஒத்து போகல. போல ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி மத்தவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். பட் என்னால வந்து அவர் வந்து அந்த ரொமான்டிக் இதுல அவர் பண்ற விஷயங்கள் என்ன இம்ப்ரெஸ் பண்ணலையா, இல்ல அவர் முன்னாடி பண்ண படங்கள் வேற மாதிரி கோத்தவங்க அம்மன் பேசுற அந்த படங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்க தெரியல. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிறைய பேர் இருக்கு. ஸோ படம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சிரிச்சிருப்பாங்க. பட் ஒரு சில இடத்துல உங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு. ஸோ அரசியல் புரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த படம் பார்க்கணுமா இல்ல எல்லாருமே பார்க்கணும்? அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்து 100க்கு ஒரு 80% காட்சி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் படம் பார்க்க வரவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு புரியலனா கூட கேட்டு தெரிஞ்சா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு படமா தான் இந்த படம். இல்ல சிரிப்பு படம் சொல்ல முடியாது. இந்த அரசியல் இருக்கிற ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இமேஜின் பண்ணி பார்த்தா ஆமால இது அந்த சீன்ல அப்படின்னு சொல்லி கலாச்சி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது ரசிக்கிற லைவ்ல மாதிரி. யாராவது இமிடேட் பண்ணிருக்காங்களா? லைவ்ல இமிடேட் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஸோ பன்னீர்செல்வம் அவங்களையும் சின்னம்மா அவங்களையும் நிறைய இடத்துல வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. நிறைய இடம்லாம் கிடையாது. பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சிரிப்புக்கான ஒரு போர்ஷன், சின்னம்மாவுக்கு ஒரு சிரிப்புக்கான ஒரு போர்ஷன். அவங்க என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அங்க எதுக்காக பண்ணாங்களோ இங்க இந்த படத்துக்கான கதைக்காக பண்ணியிருக்காங்க. அது எதுவும் அவங்களை கலாய்க்கமே பண்ணல. அது லைக் இப்ப அரசியல்ல வந்து அப்படியே ரெஃபரன்ஸா வச்சு பண்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. உயிர் தமிழுக்கு டைட்டில் வந்து படத்தோட ஒத்து போகுது. நிறையவே ஒத்து போகுது. படத்துல அது வந்து என்ன சொல்றது, படம் வந்து நம்ம வந்து ட்ரெய்லரோ மற்ற விஷயங்கள் பாக்குறப்ப ஒரு பொலிட்டிக்கல் படம், இல்ல பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் படம் போய் பார்த்தா அது ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் மூவி. அதுல கொஞ்சம் பொலிட்டிக்கல். ஸோ வந்து அது உயிர் தமிழுக்குன்னு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றது கமர்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஓவராலா படம் ஒர்த்தா வரும். படம் ஒர்த் டு வாட்ச். சப்போஸ் இந்த வாரம் அந்த 2 படம் ஓடாத பட்சத்தில் இது ஒர்த் டு வாட்ச். 10க்கு எத்தனை மார்க்? மார்க்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த படம் பிடிக்கும்னா கண்டிப்பா பிடிக்கும், இல்ல பிடிக்காதுன்னா பிடிக்காது. நீங்க ஆரம்பத்துல இருந்து டபுள் இதுலயே இல்ல அப்படி கிடையாது. பேசுறீங்க. எனக்கு பாதி படம் பிடிச்சிருந்துச்சு, பாதி படம் அவரோட ஆக்டிங் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் எனக்கு பிடிச்சுன்னு சொல்லவும் முடியாது. அட் சேம் டைம் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து சில இடங்கள் பிடிச்சிருந்துச்சு, சில இடங்கள் பிடிக்கல. என் கூட பார்த்தவங்களுக்கு வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த சைடு பார்த்தவங்க என்ஜாய் பண்ணாரு. ஸோ அவர் ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு, இங்கிட்டு என்ஜாய் பண்ணல. ஸோ அதனால சொல்றேன், என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லாட்டி முடியாது. இந்த வழக்கமா இந்த அரசியல் படம் தான் இந்த அமைதி பட பேட்டர்ன்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு புரட்சி போராட்டம் எதுவுமே கிடையாது. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சம்டைம்ஸ் மொக்கையா கூட இருக்கலாம் அவங்க வந்து பார்க்கறவங்களுக்கு.